வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் டாப்பிக்கில் ஒரு பென்டகனல் ப்ரிசமை கட் பண்ண போகிறோம். கட் பண்ணதுக்கப்புறம் அதோடைய ட்ரூ ஷேப்பும் செக்ஷனல் வியூஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடலாம். ப்ராப்ளம் நோட் பண்ணிக்கோங்க. The pentagonal prism of base height 30 mm, height 70 mm, rest on HP with one of its base and one of the base edge is perpendicular to the vertical plane. It is cut by a plane perpendicular to VP and inclined 30 degree to HP and the cutting plane bisecting the solid. Draw the front view, sectional top view and true shape of the section. உங்களுக்கு இந்த டெமோலேயே புரிஞ்சிருக்கும் சாலிட் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கணும். ஹச்பியில் ஒரு பேஸ் வந்து ரெஸ்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு எட்ஜ் எப்படி இருக்குதான், விபிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குதான். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஹச்பியில் போடுறோம். எய்தர் இந்த மாதிரி வரையலாம் அல்லது ரைட் சைடில் ஏதாவது ஒரு எட்ஜை பெர்பெண்டிகுலராக விபிக்கு வச்சு நீங்கள் வரையலாம். எப்படினாலும் வச்சுக்கலாம், இப்படினாலும் வச்சுக்கலாம் அல்லது இப்படினாலும் ஃபஸ்ட் ஸ்டெப்பை வச்சுக்கிடலாம். இதோடைய ஃப்ரண்ட் வியூ எப்படி இருக்கும், இதுதான். இதை எங்கே வரையணும், உங்களுடைய விபியில் வரையணும். அதுக்கப்புறம் கட்டிங் பிளேன் டீட்டெயில் என்ன கொடுத்துருக்குறாங்க, பைசெக்டிங் கொடுத்துருக்குறாங்க. கட்டிங் பிளேன் வந்து நம்ம ஆங்கிள் டு ஹெச்பி அண்ட் பெர்பெண்டிகுலர் டு விபி. அப்போ இப்படி தான் கட் பண்ணணும், ஃப்ரண்ட் வியூ ஆப்ஜெக்டை கட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதோடைய ட்ரூ ஷேப் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம இப்போ வரையும் போது கற்றுக்கிடலாம். இப்போ ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடலாம். XY போட்டுக்கோங்க, விபி ஹெச்பி. இப்போ பென்டகனை டாப் வியூவில் வரைஞ்சிடலாம். ஒன் ஆஃப் தி பேஸ் எப்படி இருக்கணும், பெர்பெண்டிகுலராக இருக்கணும். சரியா? அதனால் XYக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் போட்டுக்கோங்க. லென்த் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 30 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பென்டகனை இங்கே வரைஞ்சிருங்க. அதோடைய சைட் லென்த் 30, அதையும் காட்டிடுங்க. டாப் சர்ஃபேஸுக்கு ABCDEன்னு கொடுத்துட்றேன். பாட்டம் சர்ஃபேஸுக்கு FGHIJன்னு கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து ஆக்சிஸ் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வியூ ப்ரொஜெக்ட் பண்ணிடலாம். இதுதான் ஆக்சிஸ் பாயிண்ட். இந்த சாலினுடைய ஃப்ரண்ட் வியூ ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 70 கொடுத்துருக்குறாங்க. ஒன்ஸ் அகெயின் XYக்கு டிராஃப்டர் பேரலாக செட் பண்ணிவிட்டு 70 ஹைட்டுக்கு XYலேருந்து ஒரு லைன் போடுங்க. இந்த சம்மில் ஃப்ரண்ட் வியூவில் ஆக்சிஸ் வந்து விசிபிளாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏஜ் இங்கே தான் இருக்குது, ஆக்சிஸ் இங்கே இருக்கும். அதனால் ஆக்சிஸ் வந்து ஹைட் ஆக போகிறதில்ல. ஆக்சிஸை கண்டிப்பாக இந்த சம்மில் நம்ம காட்டணும். ஹைட் 70, நான் கரெக்டாக அந்த இடத்துல ஒரு டாட் வச்சுட்டேன். ஆக்சிஸ் சிம்பிள் படியே நான் வரைஞ்சிடுறேன். பிக் லைன், ஸ்மால் கேப், ஸ்மால் லைன், ஸ்மால் கேப், பிக் லைன். எல்லா வெர்டிக்கல் எட்ஜஸையும் ப்ரொஜெக்ட் பண்ணிடுங்க. எதையுமே ரொம்ப டார்க்காக போடக்கூடாது. ஏன்னா நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் ஆப்ஜெக்ட் மட்டும்தான் டார்க்காக காட்டணும். இதோடைய ஹைட்டையும் காட்டிடுங்க. 70 கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வியூவும் நேமிங் வச்சுருங்க. டாப்புக்கு ஃபுல்லாக ABCD வச்சுருக்குறோம், பாட்டமுக்கு ஃபுல்லாக FGH வச்சுருக்கோம். கரெக்டாக நேமிங் பார்த்து கொடுத்துருங்க. இப்போது கட்டிங் பிளேன் டெமோ பார்த்துடலாம். நான் அதுக்கு ஒரு சாலிட் செஞ்சு வச்சுருக்கிறேன். இதுதான் நம்ம வரைஞ்சிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதோடைய டாப் வியூ இங்கே போட்டிருக்கீங்க. இதோடைய ஃப்ரண்ட் வியூவை இங்கே ட்ரா பண்ணியிருக்கீங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்த்துடலாம். இந்த சாலிடை ஃப்ரண்ட் வியூவில் கட் பண்ணணும். ஏன் கட் பண்ணணும், கட்டிங் பிளேனுடைய சர்ஃபேஸ் வெர்டிக்கல் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. அதுபோக அந்த கட்டிங் பிளேன் ஹரிசாண்டல் பிளேனுக்கு 30 டிகிரி இன்க்ளைனில் இருக்குது. அப்போ இப்படி இருக்கிற ஒரு கட்டிங் பிளேனால் ஃப்ரண்ட் வியூ ஆப்ஜெக்ட் தான் என்ன பண்ண முடியும், கட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆக்சிஸ் ஆஃப் த சாலிடை பைசெக்ட் பண்ணுது. அப்போ கீழேருந்து 35th mmல ஒரு டாட் வச்சுக்கோங்க. அந்த டாட்டில் என்ன பண்ண போகிறோம், 30 டிகிரி ஆங்கிளில் செட் பண்ண கட்டிங் பிளேனை வச்சு ஆப்ஜெக்டை கட் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணிடலாம். இந்த ஆப்ஜெக்டை தான் மேலேருந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போது ரிமைனிங் ஆப்ஜெக்ட் இதுதான். இதை மட்டும்தான் நீங்கள் செகண்ட் ஸ்டெப்பில் டார்க்காக காட்டணும். மிச்சம் எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் வரைஞ்ச ஹச் பென்சிலில் என்ன வரைஞ்சிங்களோ அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் அப்படியே டாப்பில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், கேமராவை
நம்ம கண்ணை ரொட்டேட் பண்ணி பார்க்குறோம். இப்போ உங்கள் கண்ணுக்கு ஒன்று தெரியுது இல்லையா, இதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா செக்ஷனல் டாப் வியூ. இதுக்குள்ளே நம்ம வந்து ஹேட்ச் பண்ணி காட்டுவோம். அதுக்கடுத்து இங்கே ஒரு ட்ரூ ஷேப் இருக்குது. அந்த ட்ரூ ஷேப் எப்போ நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட் பண்ண ஆங்கிளுக்கு பெர்பெண்டிகுலராக உங்கள் கண்ணை போய் வைக்கும்போது உங்கள் கண்ணுக்கு ஒரு ட்ரூ ஷேப் தெரியும். இதுதான் இதோடைய ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன். இதை நம்ம என்ன பண்ணணும், கட்டிங் பிளேன் இருக்குது இல்லையா, அந்த ஆங்கிளுக்கு பெர்பெண்டிகுலராக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் லைன்ஸ் வரைவீங்க. நான் அதை காட்டுறேன் பாருங்கள். பெர்பெண்டிகுலராக, ஓகே, இந்த பென்சில் தான் அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆங்கிளில் நீங்கள் இப்போ உங்கள் கண்ணை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும், ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன் தெரியுது. அவ்வளோதான்ப்பா. நம்ம இப்போ இதை ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஐ ஹோப் உங்களுக்கு கான்செப்ட் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சிஸில் 35th mm ஒரு டாட் வச்சுக்கிட்டேன். ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு இடத்துல காட்டிடுங்க. ஏன்னா பைசெக்டிங் கொடுத்துருக்குறாங்க, அதனால் கட்டிங் பிளேன் வந்து இந்த 35th mm ஆக்சிஸ் வழியாக பாஸ் ஆகணும். அதுக்கடுத்து கட்டிங் பிளேனுடைய ஆங்கிள் 30 டிகிரி டிராஃப்டரில் நான் செட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்கள் ப்ரொடக்டரில் செட் பண்ணி வரைஞ்சால் கூட ஓகே தான். ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போட்டு அங்கேருந்து என்ன பண்ணணும், 30 டிகிரி ஷிஃப்ட் பண்ணணும். டிராஃப்டர் வச்சு பண்ணோன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடாக பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். எய்தர் நீங்கள் இப்படி கட் பண்ணலாம் அல்லது இப்படி கட் பண்ணலாம். எனக்கு ரைட் சைடில் இடம் இருக்கிறனால நான் வந்து இந்த பக்கம் கட் பண்ணிக்கிறேன். அந்த பைசெக்டிங் பாயிண்டில் வச்சு வரைங்க. இன்சைட் த ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் டார்க் லைன், ஆப்ஜெக்ட்டுக்கு வெளியில் சின்ன கோடு பெரிய கோடு. அதே மாதிரி இங்கேயும் சின்ன கேப்பு சின்ன கோடு, சின்ன கேப்பு பெரிய கோடு. மறக்காமல் இந்த ஆங்கிள் 30 டிகிரி அதை கையோடு காட்டிடுங்க. இல்லைன்னா நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து அதை காட்டாமல் விட்டுருவோம். ஜஸ்ட்டு ஒரு ஹரிசாண்டல் ரெஃபரன்ஸ் லைன் போட்டு 30 டிகிரி அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து ரிமைனிங் ஆப்ஜெக்ட்லாம் எப்படி இருக்கணும், டார்க்காக இருக்கணும். டார்க்காக போட்டுருங்க. அதை பேஸ் டார்க்காக தான் இருக்கணும். ஏன்னா இந்த கட் பண்ண ஆப்ஜெக்டில் இந்த பேஸ் நமக்கு தெரியும், அதனால் பேஸையும் டார்க்காக போட்டுருங்க. அதுக்கடுத்து இங்கே எத்தனை புதுசாக கட்டிங் பாயிண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். எத்தனை வந்திருக்குதுன்ட்டு ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். இந்த பக்கம் எத்தனை லாங்கரேஜ் இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஜி டேஷும் பி டேஷும் ஃப்ரண்ட்டில் இருக்கிற லாங்கரேஜ், ஜி டேஷும் பி டேஷும் ஃப்ரண்ட்டில் இருக்குது. எஃப்ஏ பின்னாடி இருக்கிற லாங்கரேஜ் யார், இவங்க நோட் பண்ணிக்கோங்க. எஃப் டேஷ் ஏ டேஷ் ப்ராக்கெட்டில். அதேமாதிரி இங்கே எத்தனை லாங்கரேஜ் இருக்குது, இங்கேயும் 2 தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்கிறது ஹச் டேஷ் சி டேஷ், பேக்கில் இருக்கிறது ஜே டேஷ் இ டேஷ். அப்புறம் வலது பக்கத்தில் ஒரே ஒரு லாங்கரேஜ் தான், ஐ டேஷ் டி டேஷ். இப்போ நீங்கள் எத்தனை நேம் வைக்கணும், 1 2 3 4 5. இங்கே பாருங்கள் நமக்கு எத்தனை கட்டிங் பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்குதுன்னு. 1 2 3 4 5. புரிஞ்சிச்சா? நான் அதை தான் இங்கே பேர் வச்சுருக்கிறேன். 1 டேஷ் 2 டேஷ், இங்கே 3 டேஷ் இருக்குது. அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஏன்னா அவங்கெல்லாம் ஃப்ரண்ட்டில் இருக்கிற லாங்கரேஜஸில் இருக்கிறாங்க. பின்னாடி இருக்கிற 2 பேர் தெரிய மாட்டாங்க, 4 டேஷும் 5 டேஷும். அதுக்கப்புறம் அதை நம்ம டாப் வியூ ப்ரொஜெக்ட் பண்ணணும். டாப் வியூவில் எங்கே தான் வருது, அவுட்டர் பவுண்ட்ரியில் தெளிவாக வந்திருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ப்ரிசம் டைப் ஆஃப் சாலிடு. இந்த பாயிண்ட் அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட் 1 எங்கே வந்திருக்கு, அப்படியே அந்த பாயிண்ட் பிலேயே வந்துடும். அதே மாதிரி இது எங்கே வந்திருக்குது, அப்படியே அந்த பாயிண்ட் சிலேயே வந்துடும். அதை நம்ம அப்புறம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூக்கு பேர் கொடுத்துருங்க. இங்கே இருக்கிறது தான் 1 டேஷ், இங்கே 2 டேஷ், இங்கே 3 டேஷ். 3க்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா, இல்லை, இங்கே தான் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே தான் வந்து 2 லாங்கரேஜ் இருக்குது. ப்ராக்கெட்டில் 4 டேஷ், ப்ராக்கெட்டில் 5 டேஷ். இப்போ அவங்க அப்படியே என்ன பண்ணுறீங்க, டாப் வியூ ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. ஆல்ரெடி நம்மக்கிட்ட ப்ரொஜெக்ஷன்ஸ் வேறு இருக்குது. நேமிங் மட்டும் அப்போ வச்சா போதும். இங்கே என்ன வந்துருச்சா, என்ன வந்துருச்சு, புதுசாக என்ன வந்துருச்சு உங்களுக்கு தெரியலைன்னா இந்த ரைட் சைடில் பார்த்துக்கோங்க, ஈஸியாக புரிஞ்சிடும். இங்கே நான் ஃபஸ்ட்டு எழுதிடுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ பாரு, ஜிபியில் 0.1, ஹச்சியில் 0.2, ஐடியில் 0.3, ஜேஇயில் 0.4, எஃப்ஏல 0.5. இந்த பவுண்ட்ரி ஃபுல்லாக டார்க்காக போடணும். ஏன்னா அதுதான் நமக்கு தேவையான செக்ஷனல் டாப் வியூ. இதுக்குள்ளே ஃபுல்லாக ஹேட்சும் பண்ணணும்.
டார்க்காக போட்டுட்டு ஹேட்ச் பண்ணிடுங்க. இதுக்குள்ளே லெஸ் தேன் 45 டிகிரி ஆங்கிள் செட் பண்ணி ஹட்ச் பென்சிலை எடுத்துக்கோங்க, ஹேட்ச் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பக்காவாக ஹேட்ச் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும், கட்டிங் பிளேன் எங்கே இருக்குதோ அங்கேருந்து 90 டிகிரியில் ப்ரொஜெக்ஷன்ஸ் லைன்ஸ் வரைய போகிறோம். நான் கட்டிங் பிளேனுக்கு பேரலாக டிராஃப்டரை செட் பண்ணிக்கிறேன். கட்டிங் பிளேனுக்கு நம்ம ஒன்றும் பேர் வைக்கல, பார்த்தீங்களா? பேர் வச்சுருங்க, VT. 2H பென்சில் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பாயிண்டில் இருந்தும் 90 டிகிரியில் ப்ரொஜெக்ஷன்ஸ் லைன்ஸ் வரைங்க. அடுத்து ஆப்ஜெக்டை கட் பண்ணாமல் ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸில் ஒரு நியூ ரெஃபரன்ஸ் லைன் போட்டுக்கோங்க. அதற்கு பேர் X1 Y1. X1 Y1. இப்போது என்ன பண்ணணும், ஓல்டு ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து ப்ரொஜெக்டட் கட்டிங் பாயிண்ட் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறீங்க. XY தான் ஓல்டு ரெஃபரன்ஸ் லைன். அங்கேருந்து 0.5 டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதே ப்ரொஜெக்ஷன்ஸில் வந்துட்டேன். நியூ ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து ஒரு ஆர்க் அடிக்கிறேன், அதுதான் என்னுடைய 0.51. அதுக்கடுத்து ஓல்டு ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து 1 டிஸ்டன்ஸை எடுத்துட்டேன். அதே ப்ரொஜெக்ஷனில் ஆர்க் அடிக்கிறேன், இதுதான் 11. அதுக்கடுத்து 0.4 டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுங்கள். அதே ப்ரொஜெக்ஷன்ஸில் ஒரு ஆர்க் அடிங்க, இதுதான் 41. ரிப்பீட் த சேம் ஃபார் ஆல் த பாயிண்ட்ஸ். அதை பண்ணி முடித்ததுக்கப்புறமேட்டு அந்த பவுண்ட்ரியை டார்க்காக கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணதுக்கடுத்து ஹேட்ச் பண்ணுங்கள், நமக்கு ஆன்சர் வந்துடும். கொஞ்சம் ஜூம் அவுட் ஆகிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண அதே ப்ரொஜெக்ஷன்ஸில் இதை மார்க் பண்ணேன். சரியா? அதே மாதிரி எல்லா பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதுக்குள்ளே ஹேட்ச் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன். அதை எழுதிடுங்க. இது செக்ஷனல் டாப் வியூ. அவ்வளோதான்ப்பா, மறக்காமல் ஹெட்டிங் கொடுத்துருங்க. செக்ஷனல் வியூ ஆஃப் அ பென்டாகனல் ப்ரிசம். பாட்டம் ஆஃப் த பேஜில் ஆல் டைமென்ஷன்ஸ் ஒரு எண்ணமும் ஸ்கேல் 1:1. இங்கே இருக்கிறது இங்கே போட்டிருக்கிறோம். இப்போது ஆப்ஜெக்ட் அங்கேயே தான் வச்சுருக்குறோம். கேமராவை நான் ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு இந்த ஷேப்பை இங்கே காட்டுறேன் பாருங்கள். இங்கே ஒரு ஷேப் இருக்குதா பாருங்கள், இங்கே ஒரு ஷேப் இருக்குதா, அதை தான் இங்கே வரைஞ்சிருக்கிறோம். எஸ், இதுதான் ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங் ஹியர். யூ கேன்